ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியான மீ சீரீஸான டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 16 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் ஒரு டர்னிங் பாயிண்ட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு ஸ்டோரி இந்த எபிசோடில் வேறு லெவலில் சேஞ்ச் ஆகும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 16. இஷிகாமி வில்லேஜ்க்கு செங்கு தான் சீஃப்னு அனௌன்ஸ் பண்ணுவோம். இஷிகாமியா நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். உன்னோட ஃபுல் நேம் அது இஷிகாமி செங்கோ தானே? பல வருஷங்களா எனக்கு ஒன்று தெரியும் செங்கோ அப்படின்னு ரோரி சொல்றா. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. உலகத்துல இருக்கிற எல்லாருமே கல்லா மாறிட்ட அப்புறம் ஜாப்பனீஸ் லேண்ட்ல எப்படி ஃபாரின் பிளட் இருக்கும் நான் யோசிச்சேன். இப்போ ஒன்னால எனக்கு அந்த மிஸ்ட்ரி சால்வ் ஆயிட்டுன்னு செங்கு சொல்லவும் ஒண்ணுமே புரியல. ரோரிக்கு எப்படி செங்குவ தெரியும் குரோம் யோசிக்கிறான். உன்னோட மித்தாலஜில என்ன பத்தி சொல்லியிருக்கு கரெக்டான செங்கு சொல்லவும் ஆமானவா சொல்றா. மித்தாலஜினா மொமட்டோர கதைகள் மாதிரியான் குரோம் கேட்கவும் இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்காத பீஸ்ட் அனிமல்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் யோசிச்சேன் அப்படின்னு செங்கோ கேட்கவும் ஆமா ரோரி எங்களுக்கு நிறைய கதைகள் சொல்லியிருக்கா. காலங்காலமா பிரீஸ்டஸோட வேலையை 100 ட்ரெயின் நாலேஜ் அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்றது தான் அப்படின்னு கொஹாக்கோ சொல்றா. ரோரியோட அம்மா அவகிட்ட இப்ப நான் சொல்ல போற கதை ஒரு உண்மையான கதை. இந்த 100th டெய்ல் அதோட கதையை நான் உங்ககிட்ட சொல்றேன். அதோட டைட்டில் இஷிகாமி செங்கோ அப்படின்னு ரோரி சொல்றா. இந்த மோனியா என்ன ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு செங்கோ சின்ன பையனா இருக்கும்போது யோசிச்சுட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா முன்னாடி போயிட்டு டக்குனு பின்னாடி வரான். அப்பவோ அதை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்தே இந்த செங்கோ உலகத்தோட மிஸ்ட்ரிகளை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சான் அப்படின்னு ரோரி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த மோன்கோவா மேல கிரஷ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் அவனை ஃபாலோ பண்ணதுன்னு அவங்க அப்பா சொல்லவும் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், சயின்டிபிக்கலா ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு செங்கோ சொல்லவும் மோன் நம்மளை விட ரொம்பவே தூரமா இருக்கு அண்ட் அது ரொம்பவே பெருசா அதான் அவனை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. செலக்ஷன்ல காலை உடைக்காம இருந்தா நேரத்துக்கு ஸ்பேஸுக்கு போயிருப்பேன். எனக்கு இன்னும் அது தூரம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் அவங்க புலம்பலெல்லாம் யார் கேட்டா அப்படின்னு செங்கோ சொல்றான். ஸ்பேஸுக்கு போகணும் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தே செங்கோட கனவா இருந்தது. ஆஸ்ட்ரோனட் ஆகிலாம் நான் ஸ்பேஸுக்கு போக போறதில்ல, சீக்கிரமே நான் ஸ்பேஸுக்கு போவேன் அப்படின்னு செங்கோ நினைக்கிறேன். செங்கோ அப்பா ஒரு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்காரு. 10 வருஷம் கழிச்சு திரும்பவும் ஆஸ்ட்ரோனட்டுக்கான செலக்ஷன் நடக்குது. செங்கோவா அந்த அப்ளிகேஷனை பாக்குறான். டைஜோ அண்ட் செங்கோ 2 பேருமே சேர்ந்து லேப்ல இருந்து அனாட்டமி பொம்மையை திருடிட்டு ஓடுறாங்க. டைஜோ கையில பிளக் பண்ணி செங்கோ ஆபரேட் பண்ணுவோம். என் கை தானா மூவ் ஆகுதுன்னு டைஜோ பாக்கவும் எலக்ட்ரானிக் சிக்னல்ஸை டைரக்டா அவன் மசலுக்கு அனுப்புறேன் அப்படின்னு செங்கோ சொல்றான். அவங்க அப்பா தானாவே நீச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு சூட்டர் ரெடி பண்றான். இது என்ன சூட்டுன்னு அவங்க அப்பா பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அவனை தண்ணிக்குள்ள தள்ளி விடுறான். என்ன என் கை கால தானா ஆசைதுன்னு அவர் பார்க்கவும் உங்க கால் உடஞ்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஸ்விம்மிங்க்கு இது ஹெல்ப் பண்ணணும்னு செங்கோ சொல்றான். தனக்காக தான் செங்கோ இதை பண்ணிருக்கான்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. 5 வயசு எலிமெண்டரி ஸ்கூல் பையன் இந்த சூட்டை தயார் பண்ணானு கேட்கவும் ஆக்சுவலி அந்த சூட் எனக்கு ஒர்க் ஆகல, ஆனா அந்த சூட் இருந்ததுனால தான் நான் வின் பண்ணணும்னு போராடினேன். எப்படியாச்சும் ஸ்பேஸுக்கு போகணும்னு செங்கோ அவனால முடிஞ்ச ஸ்டெப் எடுத்தான். சோ ஒரு அப்பாவா அவனோட உழைப்பை நான் வீண் போக விடக்கூடாதுங்கிறதுக்காகவே ட்ரைனிங் எடுத்தேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி இன்டர்வியூல செலக்ட் ஆகி இப்ப 5 வருஷம் கழிச்சு ஸ்பேஸ்க்கு போறாரு. ஸ்பேஸ்க்கு போறதுக்கு முன்னாடி டிவில லைவ் காமிக்கிறாங்க. மிஸ்டர் பியாக்கியா அப்படின்னு சொல்லி அந்த லேடி பாக்குறா. ஹே செங்கோ, நீ கண்டிப்பா டிவி எல்லாம் பாத்துட்டு இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நான் உங்ககிட்ட அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸ்பேஸ்ல இருந்து கண்டிப்பா உனக்காக எதையாச்சும் கொண்டு வருவேன் என்ன சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு தான் இருக்கான். நம்ம ஹீரோ அப்பாவோட டீம் வந்துட்டு இப்போ ஸ்பேஸ்க்கு போறாங்க. ஸோ அப்படின்னா இந்த வில்லேஜோட ஃபவுண்டர் அவரு இஷிகாமி பியாக்கியா என்னோட அப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அது டாக்கிங் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு. பியாக்கியாவும் அவனோட டீமும் வந்துட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷனை ரீச் பண்றாங்க. வாவ், இது உண்மையிலேயே ஆசமா இருக்கு அப்படின்னு சொல்லி பியாக்கியா நினைக்கிறான். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க வெல்கம் பண்றாங்க. என் ஹஸ்பண்ட் பார்க்க முரட்டுத்தனமா இருந்தாலும் அவர் ரொம்ப சாஃப்டானவர் அப்படின்னு ஒருத்தி சொல்றா. இஷிகாமி பியாக்கியா இது ஷியோ அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொன்னா. இந்த இடம் என்ன இவ்வளவு சின்னதா இருக்கு? இந்த ஸ்பேஸுக்கு ஃபர்ஸ்ட் டைமா டூரிஸ்டா வந்திருக்கிறேன். நான் யாரு என் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? 5 கோடி கொடுத்து செலவு பண்ணி இங்க வந்திருக்கேன். சீப்பாவா இந்த இடம் இருக்குன்னு கேட்கவோ ஐயோ சாரி மேடம் மன்னிச்சிருக்கேன்னு நம்ம சொல்லவோ பியாக்கியா சிரிக்கிறா. பியாக்கியா கொஞ்ச நேரமாச்சு சிரிக்காம இருக்கலாம்ல, இன்னும் கொஞ்ச நேரம் நான் அவங்கள வச்சு கலாச்சிருப்பேன்னு சொல்லவோ சாரி என்னால சிரிப்பா அடக்க முடியலன்னு பியாக்கியா சொல்றான். சாரி கைஸ், நான் சும்மா ஆக்டிங் தான் பண்ணேன், உண்மையிலே நான் தான் ஃபேமஸ் லில்லியன் அப்படின்னு சொல்ல வச்சா. கொஞ்ச நேரத்துல நான் பயந்துட்டேன் நம்ம சொல்றான். ஒரு வாரத்துக்கு டார்ச்சரா இருக்க போதுன்னு நினைச்சேன், பரவாயில்ல அப்படின்னு நம்ம வைஃப் சொல்றா. ஆமா ஆமா நானுமே பயந்துட்டேன் மிஸ் லில்லியன் அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட் சொல்றான். நாங்க தான் இந்த இடத்தோட டாக்டர்ஸ், ஏதாச்சும் பிரச்சனைனா எங்க கிட்ட வாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிற இன்னொரு பொண்ணு வந்துட்டு லில்லியனோட சீடியை தூக்கிட்டு வரா. நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி அந்த சீடியை காமிக்கிறா. ஆட்டோகிராஃப் வேணும்னா தயங்காம சும்மா கேளு அப்படின்னு சொல்லி அந்த ஹஸ்பண்ட் சொல்றாரு. உங்க ஆட்டோகிராஃப் கிடைக்குமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும் ஓ கண்டிப்பா, இதுக்கெல்லாம் ஏன் தயங்குற அப்படின்னு லில்லியன் சொல்றா. 50 மில்லியன் செலவு பண்ணி லில்லியன் இங்க வந்திருக்கா. சோ ஃபுல் டே அவளோட பாட்டியை நம்ம கேட்போம் அப்படின்னு பியாக்கியா சொல்லவும் அச்சோ அப்பெல்லாம் படணும்னு அவசியம் இல்லைன்னு லில்லியன் சொல்றா. ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃப்ரம் ஜீரோ ஃப்ரம் டாக்டர் ஸ்டோன் அப்படின்னு நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சாங் ஓடிட்டு இருக்கும். அந்த சாங் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். இதே சாங் வந்துட்டு இதே சீசன்ல இன்னொரு இடத்துலயும் வரும். அந்த இடத்துல நான் போடுறேன், ஏன்னா அந்த இடத்துல காப்பிரைட் வந்தா பரவாயில்ல. எப்பவுமே நான் அதை போட்டு என்னோட ஒரு காப்பிரைட்டை வேஸ்ட் பண்ண விரும்பல. பட் இந்த சாங் கேட்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். லில்லியன் ஸ்பேஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் லைவ் போட்டிருக்கா. ஓகே கைஸ், ஸ்பேஸ்க்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் லைவ் நம்ம இப்போ முடிச்சுக்கிடலாம். உங்க எல்லாரையும் இன்னொரு நான் மீட் பண்றேன். லவ் யூ ஆல் பை அப்படின்னு சொல்லி இப்போ அந்த லைவ்ல இருந்து வெளியே வர ஆசமான சாங் அப்படின்னு சொல்லி பியாக்கியா பாராட்டுறான். நீங்க யாராச்சும் இடத்துல கான்டாக்ட்
பண்ணி பேசணுமான்னு கேட்கவும் கால் பண்ண எனக்கு யாரும் இல்லைன்னு ஷிமியா சொல்றான். எனக்கு ஒரு பையன் செங்கோன்னு இருக்கான், பட் ஷிமியா மாதிரி அவன் சிடுசிடுன்னு இருப்பான், அது பக்கம் கண்டிப்பா ரிசர்ச்ல இருப்பான், நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்னு பியாக்கியா சொல்றான். பறவைங்க எல்லாம் கல்லா மாறிட்டு இருக்கு, குறிப்பிட்ட இடத்துல இருந்தா இது ஆரம்பிச்சிருக்கு, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி உலகம் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு, இது இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்டோனை பத்தி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். லில்லியன் ஹம்மிங் பண்ணி பாடிட்டு இருக்கவும் பியாக்கியா தூக்க வரலையான்னு பாரான். ஓ சாரி, நான் உங்களை எழுப்பிட்டேன்னா நம்ம கேட்கவும் ஆமா ஆமா ரொம்ப சத்தமா இருந்துச்சு நம்ம கலாய்க்கிறான். லில்லியன் உனக்கு பாட்னா ரொம்ப பிடிக்குமான்னு பியாக்கியா கேட்கவும் ஆமா சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி போட்டு போட்டு கேட்டு ரெக்கார்டரையே உடச்சிட்டேன், ஐ மீன் உண்மையிலே நான் உடச்சிட்டேன். அதுக்கப்புறம் நானே பாட ஆரம்பிச்சேன், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் என்னோட பாட்டு ஒரு ஹோப்பா இருக்கணும்னு நான் நினைச்சு அதுக்கப்புறம் தான் பாடவே ஆரம்பிச்சேன் அப்படின்னு லில்லியன் அவ கதையை சொல்லிட்டு இருந்தா. பியாக்கியா இங்க தூங்கிருந்தா. உடனே அவ டென்ஷன் ஆகும், அச்சோ சாரிப்பா, முடிஞ்சா ஒரு நாள் என்னோட பையன் ஜெங்கோ அவனுக்காக உன்னால பாட முடியுமா அப்படின்னு பியாக்கியா கேக்குறான். கண்டிப்பா பாடுறான் அப்படின்னு லில்லியன் சொல்றா. அச்சோ என்ன சாப்பிட போறாங்க, இது என்ன நான் மிதக்கிறேன், இந்த இடத்துல ஜீரோ கிராவிட்டி இருக்கு, நான் உன்னை முழுங்க போறேன் அப்படின்னு பியாக்கியா விளாண்டுட்டு இருக்கான். ஷிமியோ இந்த ஜாப்பனீஸ் ஃபுட்டை ட்ரை பண்ணி பாரு, டேஸ்டா இருக்குன்னு பியாக்கியா சொல்லவும் ஸ்ட்ரீஷன் ஜெல்லியே போதும் நம்ம சொல்றான். அவட்ட பாருப்பா இது டேஸ்டா இருக்குன்னு கொடுக்கவும் இது நூடுல்ஸான் லில்லியன் கேட்கறா. இல்ல இது ராமன், என் பையனும் நானும் இதை அடிக்கடி சாப்பிடுவோம், ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாரு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு பியாக்கியா சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஷிமியாவும் அதை ட்ரை பண்ணி பாக்குறான். இன்னும் எப்படி இருக்குன்னு பியாக்கியா கேட்கவும் அவன் அப்படியே ஷாக் ஆகுறான். பத்தியா நீ ஷாக் ஆகுற லெவலுக்கு அது டேஸ்டா இருக்குன்னு பியாக்கியா சொன்னா. இல்ல எல்லாரும் வெளியே பாருங்க நம்ம சொல்றான். இந்த ஒரு சீனை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, எர்த் ஃபுல்லாவே இப்பதான் அந்த கிரீன் லைட் வந்து பரவ ஆரம்பிக்குது, எல்லாருமே கல்லா மாறி இருக்காங்க, எர்த்ல ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாக்குறாங்க. மொத்த பூமியுமே அந்த கிரீன் லைட்டால கவர் ஆயிருக்கு, எர்த்ல இருந்து நமக்கு எந்த கம்யூனிகேஷனுமே இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணி பாக்குறாங்க. எந்த சிக்னலுமே வரல. பியாக்கியா ஒரு வழியா இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிருந்தான். ஸ்டேஷன்ல இருக்கிறவங்கள கான்டாக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணா எதுவுமே நடக்கல. எர்த்ல இருக்கிற கேமரா லைவ் ஃபீட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணி பார்த்தா பெரிய பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் ஸ்டேடியம் அதுல இருக்கிற கேமராவை பார்த்தா எல்லாருமே கல்லு மாதிரி மாறி இருக்காங்க. ஹியூமன்ஸ் எல்லாருக்கும் என்னாச்சு, ஒருவேளை இது நியூக்ளியரா இருக்குமா அப்படின்னு ஒருத்தி கேட்கறா. அப்படிலாம் பேசாத, கண்டிப்பா யாராச்சும் சர்வே பண்ணிருப்பாங்க, அவங்க நம்மள வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு அந்த டாக்டர் ஹஸ்பண்ட் சொல்லவும் சரி எவ்வளவு நாள் வெயிட் பண்றது, ஒரு மாசம் 2 மாசம் அப்படின்னு ஷிமியா கேட்கவும் நம்ம எர்த்துக்கே போலாம் அப்படின்னு பியாக்கியா சொல்றான். சர்வைவான யாராச்சும் காப்பாத்த வருவாங்க டாக்டர் சொல்லவும் இல்ல நம்ம 6 பேர் தான் உயிரோட இருக்கிற கடைசி ஹியூமன், 7 பில்லியன் பீப்புள்ஸையும் நம்ம தான் போய் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு பியாக்கியா சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த லைட்னால எர்த்ல இருக்கிற எல்லாருமே ஸ்டோனா மாறிட்டாங்க, பட் ஸ்பேஸ்ல இந்த 6 பேரும் இருந்ததுனால அவங்க ஸ்டோனா மாறாம தப்பிச்சிட்டாங்க. இனிமேல் தான் கதை இன்னும் வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.